என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பட்டது. நடிகர் நாடாள முடியுமா? மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தபோது பலரது மனங்களில் எழுந்த கேள்வி இதுதான். மக்கள் திலகம் என்ற அந்த மாமனிதர் திரையுலகத்திலிருந்து திடுதிப்பென அரசியலில் குதித்தவரில்லை. அவர் திமுக என்ற கட்சியின் பொருளாளராக இருந்தவர். மேலவை உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்து அந்த பதவிகளை பெருமைப்படுத்தியவர். அரசியலில் புரட்சி தலைவர் அடைந்தது படிப்படியான பரிணாம வளர்ச்சி. அது திடீர் வீக்கமல்ல. அவரது கட்சியான அதிமுக கூட ஆரம்பிக்கப்பட்ட 6 மாதங்களில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியை ஈட்டியது. அதையடுத்து கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி, அதன் பின் புதுச்சேரி தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைத்தது. அதன் பிறகுதான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சியை கைப்பற்றி அதிமுக அதிசயம் நிகழ்த்தியது. பசியையும் குளிரையும் அறிந்த பாட்டாளி வர்க்கத்தவனே உண்மையான மக்கள் தலைவனாக முடியும் என்பது மார்க்சிய கோட்பாடு. அந்த மகத்தான மார்க்சிய கோட்பாட்டிற்கு வரலாற்று எடுத்துக்காட்டாக இருந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எதிர்க்கட்சியாக நாங்கள் இருக்கும்போது இவர் எப்படி ஆளப்போகிறார் பார்ப்போம், இப்படி இருமாப்பில் இருந்தார்கள் சில பேர். அவர்களது எதிர்பார்ப்பை பொய்யாக்கி 13 ஆண்டு காலம் அவர்களை எதிர்க்கட்சி வரிசையிலேயே அமர வைத்த பெருமை மக்கள் திலகத்திற்கு உண்டு. எப்போதும் மக்களோடு மக்களாக இருந்தார் மக்கள் திலகம். ரேஷன் கடைகளில் 20 கிலோ அரிசி, குடிசை வீடுகளுக்கு ஒரு மின்விளக்கு, புகையில்லா அடுப்பு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் போன்றவை புரட்சி தலைவரின் கைவண்ணங்கள். நீதி கட்சியின் நீட்சியாக கர்ம வீரர் காமராஜரின் வழித்தடத்தில் மக்கள் திலகம் கொண்டு வந்த மகத்தான திட்டம்தான் சத்துணவு திட்டம். அதன் மூலம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்தது. மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள், இலவச சீருடை, இலவச கரும்பலகைகள். இவை மட்டுமல்ல, பாலார் பள்ளி, ஜவஹர் சிறுவர் இல்லம் போன்றவை கூட மக்கள் திலகத்தின் காலத்தில் மலர்ந்தவையே. சமூக நீதி என்று வெறும் வாய்வார்த்தை ஜாலங்கள் செய்யாமல் VAO என்ற அரசு பணியை உருவாக்கி ஒடுக்கப்பட்டவர்களை கிராம நிர்வாக அலுவலர்களாக மாற்றி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அரசு அலுவலகங்கள் தோறும் அம்பேத்கர் உருவப்படம் இன்று சிரிக்கிறதென்றால் அதற்கு காரணமானவர் மக்கள் திலகம்தான். இடஒதுக்கீட்டை 68% அதிகரித்து அதிசயம் நிகழ்த்தியவர் அவர். ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர்களுக்கு அவர் அளவிற்கு திட்டங்கள் கொண்டு வந்தவர்கள் வேறு யாரும் இல்லை. ஹரிஜன் என்ற சொல்லை ஒழித்து ஆதி திராவிடர் என்ற சொல்லை பரவலாக அறிமுகம் செய்து வைத்தவர் அவர். ஆதி திராவிடர்களுக்கு வீடு வாங்க வட்டியில்லா கடன், இலவச பட்டப்படிப்பு, இலவச விடுதி, தேர்வர்களுக்கு சிறப்பு பயிற்சி, இலவச புத்தகம், இலவச வீட்டுமனை பட்டா, ஈமச்சடங்கு உதவி, ஆதி திராவிட விவசாயிகளுக்கு மாடு வாங்க மானியம், இவை அனைத்தையும் பார்த்து செய்தவர் மக்கள் திலகம். பெண்களை பொறுத்தவரை மக்கள் திலகம் காட்டிய அன்பும் அக்கறையும் அளப்பரியது. ஆதரவற்ற பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு சேவை இல்லம், விதவை தாய்மார்களின் பெண்களுக்கு 1000 ரூபாய் நிதியுதவி, பார்வையற்ற பெண்களின் உதவித்தொகை உயர்வு, விதவை மறுமண தம்பதிகளுக்கு ஊக்கத்தொகை, இப்படி மகளிரை மனதில் கொண்டு மக்கள் திலகம் உருவாக்கிய நலத்திட்டங்கள் ஏராளம். கோயில் அறங்காவலர் குழுக்களில் பெண்களுக்கு இடம் தர வேண்டும் என்று ஆணையிட்டவர் புரட்சி தலைவர்தான். விளிம்பு நிலை மக்களுக்கு ஒளிவிளக்காக திகழ்ந்தவர் மக்கள் திலகம். துப்புரவு பணியாளர்களுக்கு வாடகையில்லா வீடு, சைக்கிள் ரிக்ஷாக்களில் மோட்டார் வைக்க மானியம், காலணி தைக்கும் தொழிலாளர்களுக்கு நிதியுதவி எல்லாம் அவரது கைங்கரியங்களே. சிறுவாணி அணை, தெலுங்கு கங்கை திட்டம், சென்னை வெளிவட்ட சாலை, மறைமலை நகர், மணலி போன்றவற்றிற்கு விதை தூவியவர் புரட்சி தலைவர்தான். தமிழுக்கு புரட்சி தலைவர் என்ன செய்தார் என்ற கேள்வி எழும். தமிழில் எழுத்து சீர்திருத்தம், மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு, தமிழ் சங்கம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், விளம்பர பலகைகளில் தமிழே முதலில் இருக்க வேண்டும் என்று ஆணை. இவையெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டு. கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், கொடைக்கானல் அன்னை தெரசா பெண்கள் பல்கலைக்கழகம், கோவை வேளாண்மை பல்கலைக்கழகம், இவற்றையெல்லாம் மறந்துவிட முடியுமா என்ன? மக்கள் திலகத்தின் நினைவாக இருக்கும் மகத்தான அறிவு கூடங்கள் இவை.
மக்கள் திலகத்தின் சாதனை சரித்திரம் மிக மிக நீளமானது. அவை எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல ஒரு நாள் போதாது. தமிழக வரலாற்றில் தமிழர் மனங்களில் சிறந்த முதல்வராகவும் சிறந்த மனிதராகவும் அழியாத தடம் பதித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அஇஅதிமுக கட்சி உருவான நாளில் அதன் நிறுவனரான மக்கள் திலகத்தை மகிழ்ச்சியுடன் பெருமிதத்துடன் நினைவு கூர்வோம். அடிமை ஆண்டவன் ஆண்டான் என்கிற நிலைமை மாறி சுதந்திர பங்காளி என்கிற நிலைமையிலே இணையும் பொழுது அதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் பெருமிதமும் இருக்கிறது என்பதை நான் காண்கின்றேன்.